ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே நம்ம வானதி பயங்கர கோவமாக போய்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம நிலா வழியில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நிலா வானதியை பார்த்ததுமே, ஹாய் வானதி, நல்லா இருக்கீங்களா? எங்கே போயிட்டு வரீங்க? ஓ, பாண்டிக்கிட்ட தான் போயிட்டு வருவீங்க, பாண்டியை பார்த்து பேசிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வானதி பயங்கரமாக நிலாவை முறைக்கிறாங்க. எதுவுமே பதில் பேசவே மாட்டேங்கிறாங்க. நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன வானதி, கோவமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க, நான் ரொம்ப கோவமாக தான் இருக்கேன். தேவையில்லாமல் என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, அதுக்கப்புறம் கோவத்தில் உங்களை ஏதாவது நான் திட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவுக்கு புரியவே இல்லை. என்ன நீங்கள் கோவமாக இருந்தீங்க அப்படின்னா என்ன எதுக்காக திட்டணும்? நான் என்னங்க உங்களை பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாமே நீங்கள் தாங்க, எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன வானதி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் மேலே என்ன கோவம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க, அதான் பாண்டி உங்களை ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கான். ஏதோ அவன் கடையை லீஸுக்கு எடுக்கிறான்ல, அதுக்கு பணம் நீங்கள் 60,000 கொடுத்துட்டீங்களாம். அப்படியே ஒரே பெருமை தான். எனக்காக எங்கிருந்தோ வந்தவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட குத்தி காட்டி பேசுகிறான். நான் எதுவுமே அவனுக்கு கொடுக்கலையாம். உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கான். என்னை விட நீங்கள் தான் அவனுக்கு ரொம்ப முக்கியமாக போயிட்டீங்க. உங்களை பர்சனலாக அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வானதி நிலாவை தப்பாக பேசுகிறாங்க. நம்ம நிலாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வானதி, நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க வானதி. நான் என்னுடைய வீட்டில் உள்ளவங்க ஒரு நல்ல காரியம் செய்கிறப்போ என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சேன். சேரண்ணன் சோழன்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச பணத்தை புரட்டினாங்க. நானுமே எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு பாண்டிக்கு பணத்தை கொடுத்தேன். இதில் என்ன தப்பு இருக்குது? அவர் நல்ல காரியம் செய்ய போகிறாரு, நல்ல விஷயத்துக்காக தானே பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம வானத்தி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், போதும் நிறுத்துங்க. நீங்கள் என்ன மாதிரியான இன்டென்ஷனில் பாண்டிக்கு பணம் கொடுத்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் பாண்டியை உங்கள் பக்கம் இழுக்கணும்னு நினைக்கிறீங்க தானே? உங்களை பற்றின எல்லா உண்மையுமே தெரியும். சோழனுக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரியான கல்யாணம் நடந்ததுன்ற விஷயமும் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வந்தது. நீங்கள் 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்ற விஷயமும் தெரியும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் பாண்டியை கரெக்ட் பண்ணுறதுக்காக தானே இப்படி அவனுக்கு பிடிச்ச மாதிரியாக எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போது கடை லீஸுக்கு எடுக்கிறதுக்கான பணத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். நீங்கள் நினச்சது எல்லாமே இப்போது நடக்க போகுது. பாண்டியும் நீங்களும் க்ளோஸ் ஆக போகிறீங்க, அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இங்கே நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் வானதி, நீங்கள் நல்ல பொண்ணுன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ சீப்பாக கேவலமாக பேசுகிறீங்க, கேட்கவே காது கூசுது சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து நம்ம நிலா வந்துடுறாங்க. நிலாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நிலா அந்த மாதிரி என்றைக்குமே நினச்சது கிடையாது. வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஒரு அண்ணன் தம்பியாக தான் பார்க்குறாங்க. சோழனை கூட இது வரைக்கும் அவங்க தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்ததே கிடையாது. அவங்க குடும்ப ஆளுங்களாக நினச்சிக்கிட்டு குடும்பத்துக்கு நம்ம என்ன செய்வோமோ அப்படின்றத தான் நம்ம நிலாவுமே நம்ம சேரன் குடும்பத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயத்துக்காக கொடுத்ததை இங்கே வானதி பாண்டி மேலே இருக்கிற கோவத்தை எல்லாத்தையுமே இங்கே நிலா கிட்ட காட்டிட்டு போயிட்டாங்க. நம்ம நிலா ஆஃபீஸ்க்கு கூட போகாமல் வீட்டுக்கே திரும்பி வந்துடுறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம நிலா ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க டைமில் தான் இங்கே நம்ம பல்லவனோட அம்மா வெளியே போயிட்டு இப்போது அந்த ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. யோ, இங்கே பாரியா, நீ இங்கெல்லாம் வராதியா, சொன்னால் கேளியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம கோமல் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே இங்கே கோமலோட ஹஸ்பண்டுமே அங்கே வந்துடுறாங்க. யோ, என்னையா, எல்லாருமே வேலைக்கு போயிருக்காங்க, இந்த டைமில் நீ வந்திருக்கே, யாராவது திரும்ப வந்துட்டா என்னையா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதான் கோமல், எல்லாருமே வேலைக்கு தானே போயிட்டுருக்காங்க, ஆமாம், பணம் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், யோ, பணத்தை எடுத்துகிட்டு நானே வந்திருப்பேன், நீ எதுக்காக இங்கே வந்த? சட்டுன்னு நான் பணத்தை எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல, திடீர்னு அந்த ஆள் நடேசன் வந்துட்டார்னா என்ன பண்ண முடியும்? நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் நான் பணத்தை எடுத்துகிட்டு வரேன்யா, தேவையில்லாமல் இங்கே பிரச்சனையை பண்ணாமல் இங்கேருந்து போயா அப்படின்னு சொல்லவும், கோமல், நீ என்னை ஏமாற்ற மாட்டல, இங்கே பாரு, நீ கண்டிப்பாக பணத்தை எடுத்துகிட்டு வந்து தான் ஆகணும். ஏன்னா எனக்கு தலை போகிற விஷயம் நடக்க போகுது. ஏன்னா என்னை கொன்று போடுறதுக்கு கூட அஞ்ச மாட்டான் அந்த கடைக்காரன். வந்து விசாரிச்சுட்டு போய்கிட்டு இருக்கானா, பக்கம் அக்கம் உள்ளவங்கெல்லாம் சொல்கிறாங்க உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆத்திரமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ சீக்கிரமாக பணத்தை ரெடி பண்ணி கட்டியிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடனா பணம் இருக்கிற இடம் தெரிஞ்சுமே பணத்தை எடுக்கிறதுக்கு யோசிக்கிற. இங்கே பாரியா, நான் இங்கே பல்லவனோட அம்மாவாக இருக்கேன்,
சடான்னு டக்கு டக்குன்னு எதுவும் பண்ணிட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லவும், என்ன கோமலு, பிள்ளை பாசம் அடிச்சுக்குதா, இங்கே பார், பிள்ளைய நினச்சி நீ இங்கேயே இருக்கணும்னு நினச்ச, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உன்னை பற்றின ரகசியத்தை நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே காது கொடுத்து நம்ம நிலா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க மேலே, அதாவது கோமல் மேலே ஏற்கனவே நம்ம நிலாவுக்கு ஏகப்பட்ட சந்தேகம் இருக்குது. இவங்க ஒரிஜினல், அதாவது உண்மையாகவே பல்லவன் மேலே பாசம் காட்டல, இவங்களோட தேவைக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்காங்கன்ற விஷயத்தை ஏற்கனவே நம்ம நிலா வந்து புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. மறைஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க இவங்க பேசுகிறது எல்லாமே கேட்டு. ஏன்னா பாண்டி லீஸுக்கு, அதாவது கடையை லீஸுக்கு எடுக்க போகிறதுக்காக பணத்தை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பணத்தை எப்படியாவது எடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி கோமல் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கவனித்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இவங்க கிட்டேருந்து எப்படியாவது நம்ம அந்த பணத்தை காப்பாற்றிடணும், அதே சமயம் இவங்க சுயரூபம் என்னன்றதை வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பல்லவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டப்படுவான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அம்மாவை பார்த்து அவங்க அம்மா கூட இருந்து சந்தோஷமாக இருக்கான். ஆனால் இந்த விஷயத்தை அவன் எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே. சடானு இவங்கள வீட்டை விட்டு துரத்தவும் முடியாது. பல்லவன் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் இவங்களை தேடி கண்டுபிடிச்சி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் இவங்க இவ்வளோ கேடுகட்டவங்களா இருக்காங்களே. பல்லவன் இவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இவங்க பாசம் வச்சுட்டு இருக்க மாதிரி நடிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, இவங்களுக்கு சொந்த பந்தம்னு யாருமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு ஆள் இங்கே வந்து இவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கவும், இங்கே கோமல் இருந்துட்டு, இங்கே பாரியா, பையன் பாசத்துலலாம் நான் இங்கெல்லாம் தங்கிட மாட்டேன். என்ன, இப்போ 2 நாளாக தான் இவனை தெரியும். அதுக்கு முன்னாடி எப்பயோ குழந்தையில இவனை விட்டுட்டு போனது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கேன். என்னுடைய தேவைக்காக தான் நான் வந்திருக்கேன். மற்றபடி என் பிள்ளை இங்கே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் இங்கே இருக்க மாட்டேன். 2 நாளில் எனக்கு பாசம் என்ன பொத்துக்கிட்ட வந்துட போகுது, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதையா. பணத்தை எடுத்துக்கிட்டு நானாக வரேன், நீ திரும்பவும் இந்த பக்கம் வந்துட போகிற. நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் நான் பணத்தை ஆட்டிய போட்டுட்டு வந்துடுறேன்யா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி கோமலு, உன்னை நம்பி தான் நான் போகிறேன். நீ மட்டும் பணத்தை எடுத்துகிட்டு வரல அப்படின்னா என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை கோமலு, கொஞ்சம் ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு, யோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்யா, நீ போய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம நிலா போயிட்டு சோஃபா, அதாவது சேர் மேலே உட்காந்துக்கிறாங்க. நம்ம கோமலுமே பேசி முடிச்சுட்டு உள்ளே வராங்க. இப்போது உள்ளே வந்ததுமே நிலாவை பார்க்குறாங்க. ஏம்மா நிலா, நீ எப்போம்மா வந்தே அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம நிலா இருந்துட்டு, அது வந்துமா இப்போ தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடினா எப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க. இதை நம்ம நிலாவுமே கவனிக்கிறாங்க. அது வந்து இப்போதாம்மா, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு, அதான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னம்மா இப்போ தான் முன்ன தான் போகினேன், 10 மணி கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்துட்டு அதுக்குள்ளே ஆஃபீஸ் வேலையெல்லாம் நீ முடிச்சியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது சிம்பிளான வேலை தான், இன்றைக்கி ஒரு மாதிரி தலைவலியாக இருந்தது, அதனால தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கோமல் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இந்த டைமில் கண்டிப்பாக நம்மளால் பணத்தை எடுக்கவே முடியாது. நம்ம முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி எல்லாரும் தூங்கிட்டதுக்கு அப்புறம் தான் பணத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரிம்மா, உனக்கு காஃபி டீ ஏதாவது வச்சு கொடுக்குவாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். இல்லை அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அவங்க வந்து கிச்சனில் ஏதாவது வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நிலா பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சோம், ஆமாம், ஆனால் அதை விட நம்ம நினச்சதை விட ஆப்போசிட்டாக தான் ரொம்ப கேவலமானவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போது நம்ம நிலா வந்து சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. சோழன் வந்து ஒரு சவாரி தான் மேல்மருவத்தூருக்கு போய்கிட்டு இருக்காங்க. கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் நிலா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சோழன் வேலையாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நிலா நான் வேலையாக தான் இருக்கேன், ஆனால் நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்களா, அந்த வேலையை கூட நான் தூக்கி போட்டுருவேன். சொல்லுங்கள் நிலா, ஒரு பிரச்சனை இல்லை, நான் இப்போது மேல்மருவத்தூருக்கு தான் சவாரி போய்கிட்டு இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள், ஏதோ விஷயம் சொல்கிறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி வேண்டாங்க, நீங்கள் சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம சோழனுக்கு அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது. பயங்கர குஷியாக இருக்காங்க. ஓ, நிலாவுக்கு நம்ம மேலே லவ் வந்துருச்சு போல், நம்மக்கிட்ட லவ் சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்றா போல். சரி சரி, இன்றைக்காவது அவளுக்கு நம்மளை பற்றின, அதாவது நம்மளோட மனசு என்னன்னு புரிஞ்சுதே, அந்த கடவுளுக்குமே இப்போ தான் நம்ம மேலே இறக்க வந்திருக்கு போல். சரி சரி சரிங்க நிலா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. சீக்கிரமாக மேல்மருவத்தூருக்கு போயிட்டு சவாரி முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனால் நிலா நமக்கு என்ன மாதிரியான சர்ப்ரைஸ் வச்சுக்கிட்டு இருக்கானே தெரியலையே, நம்மக்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துலேயே பயங்கர ஹாப்பியாக போய்கிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியனுக்கு கடையை லீஸ்க்கு எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் இன்னொரு சைடு இங்கே வானத்தி பேசிட்டு போனதை
அப்படின்றதவே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவ நமக்கு சப்போர்ட்டிவாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் வருத்தம் இருக்க தான் செய்யுது. இப்போது இங்கே வானதி வீட்டுக்கு போனதுமே எங்கள் பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. பாண்டிக்கு கால் பண்ணதுமே எங்கள் கால் அட்டன் பண்ணி சொல்லு வானதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன பாண்டி, எதுவுமே நடக்காத மாதிரி நீ சொல்லு வானத்தின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குவோம். என்ன வானதி, என்ன அப்படி நடந்துருச்சு, எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்குவோம். என்ன பாண்டி, நான் உங்ககிட்ட இருந்து கோவமாக வந்தேன்ல, அதை பற்றி ஏதாச்சும் விசாரிக்கிறதுக்கு எதுவுமே கால் பண்ணவே மாட்டியா? நான் அப்செட்டாக இருக்கேனா இல்லை நல்லா இருக்கேனான்னு கூட தெரிஞ்சுக்க உனக்கு விருப்பம் இல்லையா என்ன? அப்போது நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா? அப்போது உனக்கு என் மேலே லவ் இல்லை அப்படி தானே? ஐயோ வானதி, உனக்கு என்னதான் பிரச்சனைடி? உனக்கு எப்படி தான் நான் எல்லாத்தையும் விஷயத்துலையுமே சொல்லி சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்க முடியும்னு எனக்கு தெரியல வானதி. ஏன் இப்படி சண்டை போடுற மாதிரியே பேசுகிறேன்? நான் கடையை லீஸ்க்கு எடுக்க போகிறதுல பயங்கர ஹாப்பியாக இருந்தேன். அதே சமயம் வீட்டில் உள்ள எல்லாருமே பணத்தை கொடுத்து உதவுனாங்களேன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தில் உங்ககிட்ட அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ தான் என்னமோ ஒரு மாதிரி குத்தி காட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நீ பாட்டுக்கு எழுந்திரிச்சு போயிட்ட. என்ன வானதி, உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க? சொல்லு, அதாவது சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டி வந்து கேட்குறாங்க. இப்போது வானத்தை இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் நிலா 60,000 கொடுத்தாங்கல்ல, அந்த 60,000 நீங்கள் நிலாக்கிட்டே கொடுக்கணும், அப்படி இல்லைனா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்டதுமே இங்கே நம்ம பாண்டிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரு வானதி, தேவையில்லாமல் நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. அவங்க எனக்காக கஷ்டப்பட்டு எக்ஸ்ட்ரா நைட்டு பகலாக உழைச்சி பணத்தை கொடுத்துருக்காங்க. திருப்பி நான் அவங்கக்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு பாண்டி, நீ வந்து என்னை பற்றி மட்டும்தான் நினைக்கணும். அவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நான் உனக்கு சந்தோஷமாக இருக்கணும்ல, அது உனக்கு முக்கியம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன வானதி பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? என்ன பாண்டி, நான் பைத்தியமா? உனக்கு நான் முக்கியமா அந்த நிலா முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு வானதி, நீ ரொம்ப தப்பாக பேசுகிறேன்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஆமாம் பாண்டி, நான் தப்பாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தப்பாக இல்லை, அது எனக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் உனக்கு தான் தப்பாக தோணுது. உனக்கு என்னை விட அந்த நிலாவை தான் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லி சொல்லவும், இதை கேட்டதுமே பாண்டிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. இங்கே பாரு வானதி, நீ ரொம்ப ரொம்ப தப்பாக பேசிக்கிட்டு இருக்க. அவங்கள நாங்கள் எல்லாருமே, எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே எங்கள் அம்மாவை தான் நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம். ஆனால் நீ இவ்வளோ சீப்பாக பேசுகிற. உனக்கு இப்படி பேசலாம் எப்படி மனசு வருது? உனக்கு நாக்கு கூசவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டி வந்து கேட்கவும், தெரியும் பாண்டி, என்னை விட உனக்கு அவங்க தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னை விட அவங்க கொஞ்சம் கலர் அதிகமாக இருக்காங்க, அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ என்னை விட்டுட்டு அவங்கள லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே, ஓ, நான் அவங்கள லவ் பண்ணுறேன்னு சொல்லி நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? சி வானதி, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இனிமே நீ எனக்கு ஃபோனும் பண்ணிடாத. என்னை பார்க்கறதுக்காக இங்கே கடிக்க வந்துட போகிற. உன்னை மாதிரி ஒரு கேவலமானவங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதை விட நான் கல்யாணம் ஆகாமல் தனியாகவே இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே வானதி, என்னடா இவங்க ஃபோனை கட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசித்து பார்க்குறாங்க. ஒருவேளை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பாண்டிக்கிட்ட பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம சோழன் மேல்மருவத்தூர் போயிட்டு வீட்டுக்கு நேராக ரொம்பவே வேகமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போது சோழனோட வண்டி சத்தம் கேட்டதுமே நம்ம நிலா உள்ளே இருந்து ஓடி வராங்க. நிலா வந்து கார்கிட்ட வந்துடுறாங்க. நம்ம சோழன் கீழே இறங்கி, என்ன நிலா, என் கார் சத்தம் கேட்டதுமே நீங்கள் என்னை பார்க்குறதுக்காக வெளியே ஓடி ஓடி வரீங்க. என்ன நிலா, இதெல்லாம் ரொம்ப அதிசயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சோழன், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நான் இங்கே பேசவே முடியாது. நம்ம வெளியே போயிட்டு பேசிட்டு வரவாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே வானதி நம்ம நிலா கிட்ட தப்பு தப்பாக பேசின விஷயத்தெல்லாம் நம்ம நிலா வந்து சொல்லலை. ஏன்னா அதை நம்ம பெரிய விஷயமா பண்ணக்கூடாது. நம்ம மனசில் எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் இங்கே நம்ம சோழன் வந்து கேட்குறாங்க, என்ன நிலா, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம நிலா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நிலா அமைதியாக இருக்கிறத பார்த்தா நம்ம கிட்ட லவ் சொல்கிறதுக்காக தான் இப்படி தயங்குறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட். எப்போடா அவங்க வாயால் லவ்வை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிலா, சொல்லுங்கள் நிலா, நீங்கள் ஒன்றும் தயங்காதீங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் கூச்சப்படாமல் சொல்லுங்கள் நிலா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே நகத்தை கடிச்சிக்கிட்டு கேட்குறாங்க. இங்கே நம்ம நிலா நம்ம சோழனோட முகத்தை குறுகுறுன்னு பார்க்குறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சோழன் இருந்துட்டு, இல்லைங்க, நீங்கள் என்னை எதுக்காக இங்கே தனியாக கூட்டிகிட்டு வந்தீங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, எதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்துங்க, உங்கள் மனசில் உள்ள காதலை
சொல்றதுக்காக தானே என்ன தனியா கூட்டிட்டு வந்தீங்க. எனக்கு தெரியும் போங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு இம்புட்டு வெக்கம். இன்னும் நீங்க சொல்லிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா என் கால் வந்து தரையில படாதுங்க அப்டின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம சோழன் வந்து பயங்கரமா வெட்கப்படுறாங்க. உடனே நம்ம நிலா இருந்துட்டு, "அடச்சி! ஃபர்ஸ்ட்டு நெகத்த கடிக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நீங்க வெட்கப்படுறத பார்த்தா நல்லாவே இல்ல. பார்க்கவே கண்றாவியா இருக்குங்க சோழன்" அப்டின்னு சொல்லவும், உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, "என்னங்க நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வரப்பா மொறப்பா பேசவும், என்ன சோழன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெட்கப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ என்னடான்னா இவ்வளோ ஆக்ரோஷமா பேசுறீங்க? பின்ன கண்றாவியா இருக்குன்னு சொல்றீங்க. அவ்வளோ கண்றாவியாவா இருக்கு? ஆமாங்க. நீங்க வெட்கமே படாதீங்க. ரொம்ப கண்றாவியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. என்ன தனியா நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா? ஆமா, என்ன விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து சோழன், பல்லவனோட அம்மாவ பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நீங்க அவங்கள பத்தி பேசுறதுக்காகவா இவ்வளோ தூரம்? நம்ம அங்கேயே வீட்ல பேசியிருந்துக்கலாமே. சோழன், வீட்ல பல்லவனோட அம்மா இருக்காங்களே, அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பேச முடியும்? ஆமா, ஆமா. நீங்க சொல்றதும் கரெக்ட்டு தான். சரிங்க. அவங்கள பத்தி என்ன பேசணும்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்க நம்ம நிலா இருந்துட்டு, இங்க நம்ம கோமலும் அவங்க ஹஸ்பண்டும் பேசுனத சொல்றாங்க. அ பல்லவனோட அம்மாவுக்கு எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லன்ற மாதிரி தானே அவங்க நம்மக்கிட்ட எல்லார்கிட்டயுமே சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா, அவங்களுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. அதுவும் அவங்க ஹஸ்பண்ட். அவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு, ஒரு கல்யாண வாழ்க்கையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதுமே இங்க நம்ம சோழன் பயங்கரமா அதிர்ச்சி ஆவுறாங்க. "என்ன நிலா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமா சோழன், பாண்டியனோட கடை லீஸுக்காக நம்ம பணம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பணத்தை எடுத்துருவேன், சீக்கிரமா எடுத்துட்டு நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல்லவனோட அம்மா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட விஷயத்த எல்லாமே அவங்க அதாவது நம்ம சோழன் கிட்ட சொல்றாங்க. சோழனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. "என்னங்க சொல்றீங்க? நான் கூட எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து நீங்க சொந்த பணமா குடுத்தீங்க. ஆனா சேரனும் சரி, நானும் சரி கடன் தான் வாங்கி வச்சிருக்கோம். அந்த பணத்த மட்டும் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான்." ஏங்க, எனக்கு அவங்க மேல ஏற்கனவே டவுட் இருந்துகிட்டே தாங்க இருந்தது. அவங்க ஒரு மாரி பண்றாங்க வித்தியாசமா. உண்மையாவே பல்லவன் மேல அவங்களுக்கு பாசம் இருக்கிற மாதிரியே தெரியல. அந்த உண்மையான பாசத்துக்கு வேற மதிப்புங்க. அதே மாதிரி அவங்க பார்க்குற பார்வை, பொய்யான ஒரு பாசம், அதெல்லாம் பார்க்கவே எனக்கு ஒரு மாரி கடுப்பா இருந்ததுங்க. இத நான் மனசுக்குள்ளேயே தாங்க வச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா? இல்ல மத்த எல்லாருக்குமே அப்படி தோணுதா? அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கேங்க. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா, அவங்களோட தேவைக்காகவும், அது பணத்துக்காகவும் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. பல்லவனோட அம்மா உண்மையாவே அவங்க தானா? இல்ல வேற யாராவது இருப்பாங்களாங்க? அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம நிலா இருந்துட்டு, "ஏங்க எனக்குமே அது ரொம்ப டவுட்டாவே தாங்க இருக்குங்க. அது மட்டும் இல்லாம, அந்த ஆள் வந்து கண்டிப்பா அது அவங்க ஹஸ்பண்ட் தான் நான் நெனைக்கிறேன். அவங்க அடிக்கடிக்கு தனியா போயிட்டு ஃபோன் எடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்போ அவங்களுக்கு வந்து ரிலேஷனே இல்லன்றப்போ, எப்படி அவங்க இருக்காங்க? அதுவும் நான் உங்ககிட்ட கேட்டு கூட பார்த்துட்டேன். எனக்கு யாருமே இல்ல. நான் வேலை செய்ற இடத்துல இருக்கிறவங்க கிட்ட தான் ஃபோன் பேசுறேன் அப்படின்ற மாதிரி, ஒவ்வொரு டைமுமே அவங்க ஒவ்வொரு விஷயத்த சொல்லி மழுப்புவாங்க, மறைக்கவும் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க பணம் எல்லாமே சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. அப்போ அந்த பணம் வந்து சேர் மேல தான் வச்சுட்ருந்தேன். அந்த பணத்தவே குறு குறுன்னு பார்க்குறாங்கங்க. அவங்க பார்க்குற விதமே சரியில்ல. அதாவது பாண்டி அதாவது கடைக்கு ஓனர் ஆக போறாரு அப்படிங்கிற சந்தோஷத்துல நம்ம எல்லாருமே இருக்கோம். அந்த சந்தோஷம் அவங்க முகத்துல இல்லவே இல்லைங்க. அந்த பணத்தை எப்போ எடுக்கலாம், எப்படி எடுக்கலான்ற ஒரு ஏக்கம் மட்டும் தான் இருந்ததே தவிர, மற்றபடி சந்தோஷன்றது அவங்களுக்கு இல்லவே இல்லைங்க. எப்படியாவது அந்த பணத்தை திருடணுன்ற ஒரு நோக்கத்திலே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அந்த பணத்தை எடுக்க போகிறதா அவங்க சொல்லியிருந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இப்போது நம்ம நிலா இங்கே இருந்துட்டு இங்கே பாருங்கள், நம்ம அந்த பணத்தை விட்டுறக்கூடாதுங்க. எப்படியாவது அவங்கள கையும் களவுமா பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வராங்க. இப்போது நைட்டு நம்ம பல்லவனோட அம்மா தான் எல்லாமே சமைச்சு வைக்கிறாங்க. எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போடுறாங்க. இப்போது பல்லவனோட அம்மா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, சாப்பாடு சாப்பிட்டு இவங்க எல்லாருமே நல்லா தூங்கிடுவாங்களா? இல்லை தூக்கம் வராமல் உட்காண்ட்ருப்பாங்களா? பேசாமல் இவங்க எல்லாருக்குமே தூக்க மாத்திரை நிறைய கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா, காலையில் வரைக்கும் விடிகிற வரைக்குமே இவங்க எந்திரிக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.
ஆனால் கடை வரைக்கும் போகணுமே மாத்திரை வாங்குறதுக்காக, அதுக்கு கூட நம்மக்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போ பல்லவன் இருந்துட்டு அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிடுவோம். இங்கே நம்ம பல்லவனோட அம்மா பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா இப்படி தீவிரமாக யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை பல்லவா, சும்மா தான், நீ வயிறார சாப்பிட்டல, நான் உனக்கு ஊட்டி விடவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அதெல்லாம் வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா உங்கள் கூட இருக்கிறது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குமா, எப்போவுமே நீங்கள் இதே வீட்டில் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. என்னம்மா நீங்கள் யோசிக்கிறீங்க, நீங்கள் அந்த ஆள் நடேசன் அந்த அப்பாவை பற்றி யோசிக்கிறீங்களா, நீங்கள் அந்த ஆளை பற்றிலாம் கவலையப்படாதீங்க, அவரை நான் பார்த்துக்கிறேன், அவர் உங்களை எதுவுமே பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி பல்லவா, நான் எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கேன், சரி சாப்பிட்டு எல்லாருமா சீக்கிரமாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம நிலா வந்து கவனிக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம நிலா வந்து அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கூட நிறைய இருக்குது, அது வேலை விஷயமா செய்யறதுக்கு கூட நிறைய வேலை இருக்குது. ஆனால் அவங்க முன்னாடி தூங்குற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம நிலாவுமே போயிட்டு ரூமில் படுத்து தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்க. இப்போது இங்கே பல்லவனோட அம்மா எல்லாருமா தூங்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பணம் வச்சு இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க. அந்த ரூமுக்கு போயிட்டு பணத்தை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியில் உள்ள பர்ஸ் எடுத்து அதில் கரெக்டாக பணம் வந்து நம்ம நிலா தான் வச்சுருப்பாங்க. அந்த பணத்தை எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. கரெக்டாக நம்ம நிலா வந்து பின்னாடி நிற்கிறாங்க. இப்போது எடுத்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இப்படி திரும்பி நிற்கவும் நம்ம நிலாவை பார்த்ததுமே பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், என்ன எடுக்கிறீங்க, கையை காட்டுங்க, கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு பிடுங்கவும் உடனே பணம் எல்லாமே கீழே இறஞ்சிடுது. இதை பார்த்ததுமே நம்ம நிலா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏங்க என்னங்க காரியம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், இந்த வீட்டுக்கு நீங்கள் எதுக்காக வந்தீங்க, இப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பணத்தை நீங்கள் திருடுறீங்களா, அப்போது நீங்கள் பணத்துக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தீங்களா, பல்லவனுக்காக வரல அப்படி தானே, உங்களை மாதிரி ஒரு அம்மாவை நான் எந்த உலகத்துலையுமே ஏன் டிவி சீரியலில் கூட பார்த்தது கிடையாது. சி, உங்களெல்லாம் நான் கூட்டிகிட்டு வந்தேன் பாரு, என்ன அடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படி திருடுற விஷயத்த பல்லவன் பார்த்துருந்தானா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு எந்த ரிலேஷனுமே இல்லவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, ஆனால் ஒருத்தவங்க கூட நீங்கள் தனியாக பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே கோமலுக்கு படப்படாங்குது. என்னம்மா நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, நான் இந்த பணத்தெல்லாம் திருடெல்லாம் வரல அப்படின்னு சொல்லவும், அப்போ எதுக்காக இங்கே வந்து இந்த பணத்தை எடுத்தீங்க, பாண்டியனோட கடை ரிலீஸ்க்காக தான் இந்த பணத்தை நாங்கள் சேர்த்து வச்சுருந்தோம், நீங்கள் எதுக்காக இந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சோழனுமே எந்திரிச்சிடுறாங்க. நடேசன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு வெளியே. இப்போது நம்ம சோழன், சேரன், பல்லவனும் நல்லா தூங்கிடுறாங்க. பாண்டி இவங்க 3 பேருமே சத்தம் கேட்குதுன்னு உள்ள ரூமுக்கு வரவும் இங்கே நம்ம நிலா இங்கே கோமலை கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு என்னங்காச்சு என்னங்காச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், சோழன் இவங்க என்ன காரியம் பண்ணாங்க தெரியுமா, பணத்தை திருடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லவும், இதை கேட்ட நம்ம பாண்டியன், நம்ம சேரன், அதுக்கப்புறம் சோழன் இவங்க 3 பேருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போது இங்கே கோமல் இருந்துட்டு, ஐயோ இந்த பொண்ணு என் மேலே பழி போடுதுப்பா, நான் இந்த பணத்தை எல்லாம் திருட வரல, இந்த பணத்தை தூக்கி வேறு இடம் மாற்றி வைக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பணம் சேஃப்டியாக தான் இருக்குது, நீங்கள் எதுக்காக எடுத்து வேறு இடத்துல வைக்கணும்னு நினச்சிங்க, உங்களை நாங்கள் அப்படி வைக்கவே சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்துமா, அதான் அந்த ஆள் இருக்கார்ல என் புருஷன், அவர் பணத்தை எது திருடிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, அதான் பல்லவன் கூட சொன்னான்ல பணத்தை எது அந்த ஆள் திருடிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு, அதான் வழக்கம் போல் நீங்கள் வைக்கிற இடத்துல தான் வைக்கிறீங்கன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் யாருக்கும் தெரியாமல் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு குடிச்சு அழிச்சிட்டாருனா என்னம்மா பண்ண முடியும், அதனால தான் பணத்தை இடம் மாற்றலான்னு சொல்லிட்டு வந்தேன், மற்றபடி நான் திருடணும்னாலாம் நினைக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமல் வந்து சொல்லவும், உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு சேரன்கிட்ட, அண்ணா இவங்களை நம்பவே நம்பாதீங்கண்ணே, இவங்க பச்சையாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன்கிட்ட அவங்க ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த விஷயம், அதே சமயம் பணத்தை எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே இங்கே சேரன்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சேரன் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா நிலா எப்போவுமே பொய் சொல்ல மாட்டாங்க, நிலா அந்த குடும்பத்தோட நல்லதுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்கன்ற விஷயம் இங்கே எல்லாருக்குமே தெரியும். இப்போது இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் எனக்குமே சந்தேகமாக தான் இருக்குது, நீங்கள் பல்லவனுக்காகலாம் கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வரவே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லைப்பா இந்த பொண்ணு தான் பணத்தை திருடும், நான் இந்த வீட்டோட அதாவது இந்த உங்கள் எல்லாருக்குமே நான் அம்மா, இப்படி இருக்கிறப்போ நான் எப்படிப்பா திருடுவேன், இந்த பொண்ணு தான்ப்பா திருடுது அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம
சோழனுக்கு பயங்கரமா கோவம் வந்தது. "இங்க பாருங்க, உங்கள நான் கழுத்த நெரிச்சு கொன்னுடுவேன். என்ன பேசுறீங்க? இவங்க வந்து எத்தன மாசம் ஆகுது தெரியுமா? 6 மாசமா இந்த வீட்ல தான் இருக்காங்க. இவங்களுக்காக இவங்க இந்த வீட்ல இருக்கல. எங்க எல்லாருக்காகவும், முக்கியமா பல்லவனுக்காக தான் இந்த வீட்டிலேயே நிலா இருந்தாங்க. இந்த வீட்டுக்காக அவங்க எவ்வளோ செஞ்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆனா, உங்களோட ஃப்ராடு தனத்துக்கெல்லாம் ஒரு அளவே இல்லாம போயிடுச்சுல்ல. நீங்க நிலா மேல பழி போடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில, எங்க பல்லவனுமே "எங்க அண்ணே, அண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதோ ரூம்குள்ள சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு பல்லவனும் வந்து நிற்கிறாங்க. பல்லவனை பார்த்ததுமே இங்கே நிலா வந்து ஒரு மாதிரி பதட்டப்படுறாங்க. ஏன்னா பல்லவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்பவே கஷ்டப்படுவான், சின்ன பையன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே நம்ம பல்லவன் இருந்துட்டு, "என்ன பிரச்சனைங்க, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே கோமல் வந்து பயங்கரமாக நாடகத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. "டேய் பல்லவா, இங்கே பாருடா, நான் பணத்தை திருடிட்டேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என் மேலே பழி போடுதுடா, நான் போய் பணத்தை திருடணுமாடா" அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்தை ஆரம்பிக்கவும், இங்கே நம்ம பல்லவனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. "என்ன சொல்கிறீங்கம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாடா, நான் பணத்தை திருடுறேன்னு சொல்லிட்டு இவங்க பழி போடுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நிலாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. "டேய் பல்லவா, உங்கள் அம்மா நடிக்கிறாங்கடா" அப்படின்னு சொல்லவும், உடனேங்க நம்ம பல்லவன் இருந்துட்டு, "அண்ணி, என்ன அண்ணி, ஏன் அம்மாவை சந்தேகப்படுறீங்க? அம்மா கண்டிப்பாக அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ஏன் திருடணும்? அவங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக திருடி இருக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "டேய் பல்லவா, உனக்கு நான் எப்படிடா சொல்லி புரிய வைப்பேன்? அப்போது உன் அம்மா பேச்சை தான் நம்புவேன், என் பேச்சை நம்ப மாட்டேல்ல" அப்படின்னு சொல்லவும், உடனேங்க நம்ம பல்லவன் இருந்துட்டு, "அப்படியெல்லாம் இல்லைங்க அண்ணி, அது வந்து என் அம்மா கண்டிப்பாக திருடி இருக்க மாட்டாங்க. வீணா என் அம்மா மேலே பழி போடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுமே நம்ம நிலாவுக்கு எதிராக பேசவும், நிலாவுக்கும் சோழனுக்கும் எப்படி சொல்லி பல்லவனுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. பல்லவன் பயங்கரமாக அழுகுறாங்க. "என் அம்மா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சு என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. என் அம்மா என் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் ஏன் நீங்கள் என் அம்மா மேலே திருட்டு பட்டத்தை கட்டி இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறீங்க? அப்போது இந்த வீட்டில் நீங்கள் மட்டும்தான் எல்லாருக்கும் ஸ்பெஷலாக தெரியணுமா? அதுக்காக தான் இப்படி பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து நிலாவை பார்த்து கேட்குறாங்க. நிலா ரொம்பவே நொறுங்கி போயிடுறாங்க. "டேய் பல்லவா, சத்தியமா நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லைடா. நான் சொல்கிறத கேளுடா" அப்படின்னு சொல்லிட்டு, "வேண்டாம், நீ யாருமே எதுவுமே பேசாதீங்க. எனக்கு என் அம்மா கூட தான் இருக்கணும். என் அம்மா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்மாவோட பாசத்துக்காகவும் அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனை நாள் ஏங்கியிருக்கேன். உண்மையாகவே என் அம்மா என் கூட தான் இருக்கணும். கண்டிப்பாக அவங்க திருடி இருக்கவே மாட்டாங்க. தேவையில்லாமல் என் அம்மா மேலே பழி போடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. சேரனுக்குமே என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா நிலா பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பல்லவன் வந்து கூடிய சீக்கிரமே நிலாவை வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு